சில இடங்களில் நான் கேள்விப்பட்டேன், இங்கே தியானம் இல்லை பற்றி இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் உரைச்சி போடுவோம் அப்படின்னு சொல்லி தியானம் இருக்க சொன்னவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா அங்கே போய் தியானம் இருக்க போகிறாங்க, அதை தியானம் இருக்க போகிற நேரங்களில் குழந்தை இருக்குன்னு உரைச்சி போட தியானம் இருக்கிறீங்க இல்லையா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? உதைக்கிற உணர்வு தான் அங்கே வரும். இப்படியும் சிலர் ஏன்னா அனுபவ குறைவு, ஆர்வ மிகுதி, இதனால் வரக்கூடிய நிலைகள்னா ஆர்வமாக உழைச்சி போடுன்னு சொல்லி அவங்க தியானத்தை இருக்க சொல்றது இந்த ஆர்வ மிகுதின்னு தான் அர்த்தம். குற்றம் அல்ல. ஆனால் அந்த ஆர்வ மிகுதியிலே இதை போல தவறுகள் நம்மை அறியாத நிலைகள் வந்து விடுகின்றது. அப்ப நாம் அரவணைப்பும் தன்மை வர வேண்டும். நான் சொல்லுகிறேன் நீ செய்ய வேண்டும் என்ற உணர்வு வந்தாலும் நான் என்ற அகந்தை ஊற்றி விடுகின்றது. நம்ம குருநாதன் நான் செய்யறேன்னு எதுவுமே செய்ய சொல்லலை, நீங்க தான் செய்யணும், நீங்க தான் எடுக்கணும்னு சொல்லணும், நான் சொல்றது நீங்க கேட்கணும்னு சொல்லல. குருநாதர் இந்த உணர்வை செய்தால் இந்த வழி செய்து அது என்றால் பொது விதியாகின்றது. இதே போல நமக்குள் பழக்கங்கள் என்னை கேட்காமல் செய்வது என்று சொல்வதும் பழி கொண்டதுதான். ஆக மட்டும் நம்ம குரு காட்டிய வழியில் நாம் நடந்து பழகிறது என்பதும் பொது வழி. இதை போன்ற சொற்கடல்களில் பகமை ஊட்டுவதும் உண்டு. ஆகவே நமக்கும் அந்த பகைமை உணர்வு வராது. ஏனென்றால் நம்ம வழக்கில் உள்ள முறைகள் வேறு, நாம் போகும் பாதைகள் வேறு. நாம் போகும் பாதைகளில் வந்து அதை நாம் பிறருடைய மனம் புண்படும்படி சொல்வது வேறு. அது சாதாரண சகஜ வாழ்க்கையில் வரும் நிலைகள். நாம் தியான வழியில் வரப்படும் போது நாம் அரவணைப்பின் தன்மையும் ஆக அந்த ரகத்தில் தெளிவுபடுத்தும் மனமும் அங்கே வருதல் வேண்டும். தெளிவுபடுத்தினால் பகமை இல்லை. ஆகவே நாம் இதை செய்தால் என்று அரவணைத்து நாம் சொல்லும் சொல்கள், இணைந்து வாழும் நிலைகளும் சொல்லுக்கு அதுக்குண்டான மரியாதையும் கொடுக்கின்றது. இதை போன்ற நிலைகளை நாம் ஒவ்வொருவரும் தெளிவாக தெரிதல் வேண்டும். ஏனென்றால் நமது ஒரு சொல்லுக்குள் எத்தனையோ வியாக்கியானங்கள் சென்று விடுகின்றது. அத்தகைய வியாக்கியானங்கள் அதை வெறிவிளக்கும், அதை தீமையின் உணர்வுகளை பரப்பாது. ஆக அரவணைக்கும் தன்மையை நமக்குள் ஒன்று இணைக்கும் தன்மைகளை கொண்டு வருதல் வேண்டும். என்ன இதை போல நிலைகளில் நாம் தியானம் என்றாலே இதுதான், ஒன்று சேர்த்து வாழ்தல் வேண்டும். நம்ம எரியாத இருளை அகற்றும் வலிமை நாம் பெறுதல் வேண்டும். ஆக அன்பு கொண்ட அரவணைப்பு நம்மில் வளர வேண்டும். அன்பு கொண்ட உணர்வு நமக்குள் என்றுமே உயர்ந்து வாழ வேண்டும், உயர வேண்டும் என்பதுதான் நமது தியானம். ஒன்று சேர்த்த உணர்வு தான் இன்று ஒளியின் சரீரமாக இருக்கின்றது. ஆக நாம் மனிதனாக இருக்கும்போது ஒன்று சேர்த்த உணர்வு இல்லை. நமக்குள் பலவிதமான உணர்வு மோதும் போதுதான் நம் உடலுக்கு மேல் வலி, தலைவலி, காய்ச்சல், இதை போன்ற இடுப்பு வலி, தசைகள் வலி, இதை போன்று ஒன்றிணைந்த உணர்வு நமக்குள் இதானால்தான் நமக்குள் கடும் நோய் என்ற உணர்வுகள் விளைகின்றது. ஆகவே நாம் ஒன்று சேர்த்த உணர்வின் தன்மையை நமக்குள் வளர்க்க, ஆக உணர்வுகள் ஒன்றனை இணைக்க, ஆக நாம் ஒவ்வொருவரும் ஒரு உயிரை ஈசனாக மதித்தல் வேண்டும். அதன் உடலை நாம் ஆலயமாக மதித்தல் வேண்டும். அந்த மனிதனாக உருவாக்கிய அரும்பெரும் குணங்களை மிக மிக சக்தி வாய்ந்த நிலையாக நாம் மதித்தல் வேண்டும். உங்களை நான் பதிக்கும் போது என்னை நான் மதிக்கிறேன் என்றுதான் பொருள். இதான் ஆலயங்களில் இந்த தெய்வ குணத்தை பெற வேண்டும், இந்த தெய்வ நிலையாக இருக்க வேண்டும், இந்த ஆலயம் வருவரெல்லாம் அந்த தெய்வ நிலை பெற வேண்டும் என்று தீப ஆராதனை காட்டும் போது அங்கே பொருள்கள் தெரிகின்றது. பொருள் அறிந்து செயல்படும் இச்சக்தி பெற வேண்டும். ஏனென்றால் நாம் பொருள் அறியக்கூடிய நிலைகள் நிறைய இருக்கு. நாம் பொருள் அறிந்து விட்டோம் என்று நாம் இருப்போம். நம் குழந்தை மேல் அன்பும் பண்பும் பாசத்தையும் செலுத்திருப்போம். ஆனால் அதே சமயத்தில் நாம் எண்ணியபடி போயிட்டு வரப்போகும்போது கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அவன் என்ன ஏண்டா இந்த மாதிரி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த இடத்துல அழுத்தம் அதிகமாக கொடுக்குறோம். ஆனா நம்ம போயிட்டு வர முன்னால் இப்படி சத்தம் போடுறாருன்னு உணர்வு மாறும். அப்படி மாறினால் அதன் நிச்சயம் அந்த பொருள் அறியக்கூடிய தன்மை இல்லாத போது ரெண்டு பேருக்கு. அதனால்தான் நாம் சொல்லக்கூடிய சொல்லில் அந்த தீப ஆராதனை காட்டுவது, நமது சொல் அவனை தெளிவாக்கும் நிலை வர வேண்டும். நீ அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருப்பான், ஊருக்கு பரப்பிட்டான்னு சொன்னா அப்ப அவனுக்கு துரித நிலைகள் பெறும். போய் எவ்வளவு நேரம் ஆகுது, ஏண்டா இந்த மாதிரி பண்ண 4 பேருக்கு முன்னாடி சொல்லும் போது என்ன செய்யுது, அவங்களுக்கு அந்த அவமரியாதை ஆயிப்போகுது. அந்த அவமரியாதை வரப்போகும்போது என்ன செய்யணும், இப்ப நம்ம சொல்லிட்டோம்னா அடுத்தவங்க நம்ம பார்க்கும்போது ஏதாவது சொல்லி கொடுமோ அப்படின்ட்டு இதற்கு ரொம்ப அவர் சொல்லும் போது நம்ம வரலைன்னா ஏதாவது திட்டுவாரு. இத்தகைய உணர்வு வந்து விடுகிறது. அதனால்தான் கோயில்கள்ல தீபத்தை காட்டுவது. நாம் எந்த நிலை இருந்தாலும் அவன் வெளியிலே சென்றான், வாங்கி வர நேரம் ஆகிவிட்டது, ஏன்னா சரக்கு ஒன்று வாங்கிட்டு வர சொல்றோம், விருந்தாளி வர்றாங்க,
சீக்கிரம் அவங்க ஊருக்கு போகணும், இல்லைங்க கொஞ்சம் உட்காருங்கன்னு சொல்றோம். சரி சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடணும், சோடாவே வாங்கிட்டு நான் கொஞ்சம் நேரம் ஆகி போகுது, இல்லைங்க நேரமாகுது நான் போறேன்னு சொல்றாங்க. அப்ப அந்த நேரம் ஆகும்போது என்ன ஆகுது, நம்மளுக்கு அந்த இதாகுது. அப்ப வெறுப்பு வெறுப்பும்போது என்ன செய்யறோம், அந்த அவன் மேல கொஞ்சம் கடுகடுப்பாகுது. எப்ப பார்த்தாலும் இப்படியே நேரம் இங்க பாசம் வருது, ஆனா நம்ம பையன் மேல வெறுப்பு வருது. வெளியில வந்த உடனே என்ன செய்யும், ஏண்டா இந்த மாதிரி நேரம் வந்த அப்படின்னு சொல்லி போட்டு இவங்களும் மிச்ச பாக்குறோம். நம்ம இவ்வளவு தூரம் வாங்கிட்டு அவசரம் கடைக்காரன் லேட் பண்ணிட்டா என்ன எப்படி பேசுறாங்கன்ட்டு அப்ப வெறுப்பு வருது. அப்ப அந்த நேரத்தில் நாம் பொருள் அறிய முடியாது போயிடும். அப்ப அந்த வெறுப்பின் உணர்வு நமக்குள் வந்துடும், இதுவே நம்மளுக்கு வளரும். இதையெல்லாம் கோயில்ல தான் அந்த விளக்கை காட்டும் போது நாம் எதிர்ந்தாலும் பொருள் அறிந்து செயல்படும் இந்த சக்தி பெற வேண்டும் என்று எண்ணும் போது இப்ப நாம் அந்த விளக்குல இங்க இருக்கிற பொருள் தெரியும். இப்ப நாம் நல்ல நினைவைத்தோம்னா போன இடத்துல என்னமோ தெரியல, நேரம் ஆகி போச்சு, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போட்டு சரி நீங்க நேரம் தான் போயிட்டு வாங்கன்னு சொல்லலாம். வாங்கிட்டு வந்து லேட் ஆயிட்டாங்க கூட, ஏன்னா நீங்க வரட்டும் சொன்னா இவங்க நினைச்சுட்டாங்க போற காரியத்தை நாம் தடைப்படணும். இங்க வந்தா இப்படி தாங்க, நாளைக்கு ஏதாவது நீங்க சொல்லும் போது அங்க போன தடைப்படுத்துவாங்க அப்படின்னு இந்த எண்ணம் தான் வரும். நீங்க காப்பி சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க, சொன்ன உடனே நாம் அவசரமா போகணும்னு நினைப்போம். அவங்க என்ன செய்வாங்க, இல்லைங்க நீங்க அந்த அன்பு மிகுதியாக காப்பி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் இவங்க அவசரத்துல பார்க்கும்போது பார்த்தோம்னா காப்பி இருக்காது, ஜீனி இருக்கிற இடம் தெரியாது, பால் இருக்கிற இடம் தெரியாது. பாலுக்கு போய் ஜீனி போய் 2 உப்பு எடுப்பாங்க, ஒரு தரம் பெருத்தும் போகும். இந்த மாதிரி நம்ம அறியாமலேயே சில நிலைகள் ஆயிடும். அப்ப என்ன செய்யறோம், இங்க இது போச்சு நான் வச்சிருந்தானே ஏமாந்துட்டு ஜீனி பேர் உப்பு போட்டோம்பாங்க. அல்லது கைகள் வரைக்கு தண்ணி வச்சிருப்பாங்க, நல்ல தண்ணி வேற இருக்கும், உப்பு தண்ணி 2 தண்ணி இருக்கு. அந்த நல்ல தண்ணி பதில் உப்பு தண்ணி எடுத்து விட்டு பாலை காய்ச்சல் பெருத்து போகும். அப்ப அந்த அவசர உணர்வு நினைச்சு இந்த பொருள் அறியக்கூடிய சக்தி இல்லை. அவசர உணர்வு நம்ம இப்ப அந்த இடத்துல மாற்றி அமைக்கிறது. இதையெல்லாம் நாம மாற்றி செயல்படுத்துறதுக்கு இந்த அவசர உணர்வு இருந்தாலும் கூட அவருடைய நிலையை பார்த்து கொஞ்சம் நேரம் பண்ணியாச்சுன்னா, நம்ம காப்பி சாப்பிட்டு போறதுக்கு முன்னாடி அவர் மனசு இன்னொரு இடத்துக்கு போகணும், இந்த படப்படப்பு இருக்கும். அந்த படப்படப்போட இந்த காப்பியை சாப்பிட்டோம்னா இங்கிருந்து போகும்போது நெஞ்சு கறிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அது அஜீரணத்தன்மை ஏற்படக்கூடிய சக்தி ஏற்பட்டது. அவன் போனேன் சும்மா உட்காந்து நம்மளை இது பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம மேல காப்பி கொடுத்து சந்தோஷப்படணும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த இடத்துல வெறுப்பாது. இப்ப வேற ஒன்றும் இல்லை, விருந்தாளி வந்துட்டாங்கன்னா சாப்பாடை தபான்னு தள்ளுவோம், பெரிய பாறாங்கல்ல தூக்கி போட்ட மாதிரி இருக்கும். போதும்னு முதல்ல சாப்பிட்டு இருப்பாங்க. 2 பெண்கள் என்ன செய்வாங்க, இன்னும் கொஞ்சம் அந்த சந்தோஷத்தோடு கூட கொஞ்சம் தள்ளி விடுவாங்க. 2வது தடவை அதில் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இந்த பக்கம் திரும்ப இன்னொரு வேலையை தூக்கி டப்புன்னு போட்டுவாங்க. இங்க போட்டா பெரிய கல்லை தூக்கி போட்ட மாதிரி. நாம விருந்து உபச்சாரம் பண்ற இந்த இடத்துல பொருள் அறிய முடியாத நிலைகளை நாம அன்பை அந்த இடத்துல பகமையாற்றோம். சில குடும்பங்கள் இதெல்லாம் ஏற்படுறத பார்க்கலாம். இது எல்லாம் இதுக்காக கோயில்ல அந்த விளக்க காட்டி நாம் எப்படி பொருளறிந்து செயல்பட வேண்டும் என்ற உணர்வை உண்டி அப்ப என்ன செய்வோம், நாம பையன் மேல வெறுப்பில்லாதபடி மற்றவர்களுக்கு நாம் எப்படி செய்ய வேண்டும், அந்த பண்பினை வளர்க்கும், அன்பினை சேமி காக்கும், பரிவான உபகாரத்தை பண்புடன் செயல்படுத்தக்கூடிய நிறைவு. நம்ம நினைச்சோம் கொஞ்சம் இருங்கன்னு சொல்லியாச்சு, நாங்க கொஞ்சம் கல்ல போட்ட மாதிரி கொஞ்சம் பயம், அது வெறுப்புன்னு வரும். இதை போன்ற நிலைகள்லாம் சந்தர்ப்பத்தை நாம் பார்த்து அவருடைய அவசர நிலை ஒன்று சரி போயிட்டாங்க, நாளைக்கு இன்னைக்கு சந்தர்ப்பம் நம்மளுக்கு உங்களுக்கு டீ கொடுக்க முடியாம போச்சு, குடிக்கிற சந்தர்ப்பம் இல்லாமல் போச்சு, இந்த அன்பு இந்த இடத்துல வளர்த்துக்கணும். ஏன்னா இந்த மாதிரி நம்ம அன்புனால வரக்கூடிய சில நிலைகள் நாங்கள் இந்த மாதிரி இப்போ இதுக்கு போயிட்டு வந்தோம், காக்கு ஹோட்டலுக்கு. அங்கே போன உடனே என்ன ஆயிடுச்சு, நாங்கள் சங்ககிரி போயிட்டு இருந்தோம். சங்ககிரி போனோடனே ஒரு தடவை என்ன செய்வார், போனோடனே அது தியானவழி அன்பர் அங்கே சரிவரா இருக்கிறாரு. வந்த உடனே பண்ணிவிட்டு பார்த்தா அது இதுன்னு போட்டு தோசை எல்லாம் போட்டு இன்னும் கூட கொஞ்சம் தள்ளுறாருங்க. ஐயா போதும் யான்னு, இல்லை சாமி நல்லா இருக்கு நான் சொல்லி ஸ்பெஷலா போட்டு வந்தேன். அதை ஸ்பெஷலா போட்டு முடியல பண்ணி தமிழ் தான் கேட்கணும். அது சாப்பிட்ட உடனே அவர் என்ன செய்தாரு, நீ தமிழ் வேலை நீங்க இந்த ஆள் பார்த்தாருன்னா முதல்ல காசு கொடுத்துருவார் போது முன்னாடி போகணும். அதுக்கு முன்னாடி என்ன செய்த காசு அங்கே எழுதி வச்சாச்சு. இப்போ 2வது வாரம் போன அந்த மாதிரி செய்த 3வது வாரம் இந்த காத்து ஹோட்டலுக்கு போகாம போயிட்டோம். ஏன்னா அந்த அன்புனால என்ன செய்யறாருன்னா அவர் நிறைய சாப்பிடணும், நான் கொஞ்சம் தான் காற்று சாப்பிடலாம், இருக்கு தோசை கொண்டு வச்சா எப்படி முடியும். இதே மாதிரிதான் சில சந்தர்ப்பத்தில் அன்பை பேணி காக்கும் நிலையை தடை விடுகின்றது பண்பால் அன்பால். ஆனால் அந்த அன்பு கொண்டு நாம் நல்லதை கூட நாம் சேமிக்க முடியாத நிலைகளை போய்விடும். இந்த நிலையை மாற்றுவதற்குத்தான் கோயிலில் நம்மளை புனிதமான மனிதன் ஆக்க அந்த தெய்வத்தை காட்டுறாங்க. இதெல்லாம் நாம
கோயிலை நாம் மதிச்சு பழகணும். நம்ம கோயில் அனுப்பிச்சு தீபார்த்தனை காட்டும்போது என் பிள்ளை பிறகு எங்கள் அப்பாப்பான்னு கணத்தில் அடிச்சுக்கிறது, அப்ப என் கஷ்டமெல்லாம் இப்ப இருக்குதான்னு சொல்லி இது பண்ணிக்கிறது. இப்படி இந்த ஆர்வம் பகுதியில் இப்படி கன்னத்தில் அடிச்சுக்கிறதும் அதே சமயத்தில் நினைச்சுக்கிறாங்க. அப்படியே கண்ணை பார்த்த உடனே தீபார்த்தனை காட்டவும் அங்கே எல்லாம் பொருள் தெரியுது. அந்த பொருள் தெரியும் போது நினைச்சு வீட்டில் இருக்கிற கஷ்டத்தை தான் நினைவு வருது. என் பிள்ளை இப்படி சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறானே, அவன் கேட்க மாட்டேங்கிறான்னு இந்த நினைவு வருது. அப்ப அந்த தீபார்த்தனை காட்டப்படும் என் பிள்ளைக்கு தெளிந்த நிலையை வர வேண்டும், அவன் பொருள் இருந்து செயல்படும் சக்தி பெறணும், தெளிவான வாழ்க்கை வாழணும், அறிவின் ஞானம் பெறணும், அறிந்துணர்ந்து செயல்படும் சக்தி பெறணும். இப்படி என்னம்னா அந்த உணர்வு நாம் நுகர்ந்தால் நமக்குள் அந்த தெய்வம் மாறும். இத்தகைய தெய்வ நிலையை நான் பெறதுக்கு தான் கோயிலை வச்சாங்களே தவிர, தீபார்த்தனை பார்க்கும்போது அங்க வைர நிக்கல்ஸ் இருக்குது, நாங்க நிக்கல்ஸோ தங்கமோ அதெல்லாம் கொண்டு அடமான வச்சுன்னு எங்க வீட்டுக்காரர் இப்படி பண்ணிவிட்டாரு அதுகிறவங்க இருப்பாங்க. இவர் என்ன செய்ய, இப்ப மனைவி எல்லாம் சேர்த்து கொடுத்தா எல்லாம் தொலைச்சு போட்டேனே, இந்த மாதிரி ஒன்னேதான் நான் வணங்கினேன், இப்படித்தான் கோயில்ல வணங்குறவங்க இருக்கிறாங்க. ஆகவே தீபம் காட்டுவதற்கு அங்க வைரம் இருக்குது, இங்க தங்கம் இருக்குது, மலர் மாலை இருக்குது, கனிகள் இருக்குது. கனியை சாப்பிட்டா நமக்கு இனிமை வருது, நம்ம சொல்லில் இனிமை பெறும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று எண்ணுதல் வேண்டும். தங்கம் போட்டிருக்கிறாங்கன்னா அந்த தங்கத்தை போல எனது மனம் மங்காது இருக்க வேண்டும் என்று எண்ணுதல் வேண்டும். இந்த ஆலயம் வருவரும் அந்த நிலை பெறணும். அதை நமக்கு அந்த நல்ல உணர்வு பேணி காக்கிறதுக்கும், பக்தி என்றால் என்ன, இந்த கோயிலுக்கு வர்றவங்க எல்லாம் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெறணும், அவங்க குடும்பத்தெல்லாம் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெறணும், அவங்க குடும்பத்தெல்லாம் ஒன்று சேர்த்து வாழும் அந்த அருள் சக்தி பெறணும் அப்படின்னு நாம் எண்ணணும். உங்களுக்காக நான் என்னன்னா, நான் உங்களுக்காண்டி உடல்ல வேதனையா இருக்கேன், அன்போடு இருக்கிறேன், அப்படி நீங்க வேதனைப்படுறது அன்பால் நினைச்சு உனக்கு இப்படி ஆயிப்போச்சா, நான் அதுவாயிடுறேன். அப்ப நாம இந்த மாதிரி நம்ம சந்தர்ப்பத்தால் ஏற்படும் இந்த குறைகளை நீக்கிறதுக்கு அந்த கோயிலும் நினைவுபடுத்துறத வைக்கிறாங்க. அது யாராவது செய்தமான இல்லை. இப்ப கோயில்ல போனோம்னு நினைச்சு தீபார்த்தனை காட்டின உடனே இப்ப பையனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்குது தெரியும், அவனுக்கு அந்த உடல் நலம் பெறணும், அவன் நல்ல தெளிவான நிலைக்கு வரணும், அவன் நல்ல எழுந்து நடக்கும் இந்த சக்தி வரும்னு நினைக்கும். இப்ப நம்ம உடம்பு சரியில்லை நினைச்சு கோயில போட்ட உடனே நம்ம அழுக வருது, இப்படி எல்லாம் இருக்கிறனே, உன்னை வணங்கினே, இப்படி ஆயிப்போச்சு. ஆனா இவனுடைய நிலைதான் நாங்கள் அழுகுறது தவிர அந்த தெய்வீக குணத்தை எடுத்து இங்க படுத்தணும். ஆக அவன் உடல் நலம் பெற வேண்டும், அவன் அருஞானம் பெற வேண்டும், அவன் வாழ்க்கை நலமாக அமைதல் வேண்டும், அவனுக்குள் சிந்திக்கும் தன்மை பெற வேண்டும் என்று இந்த உணர்வை எண்ணி அவன் நினைவை கண்ண பார்த்தா என்ன செய்யும். ஆக இதே உணர்வு ஒன்று பார்க்கப்படும் போது நினைவு வரும். இப்ப நமக்கும் இவன் பண்பாடு இருக்கிறோம், கேட்கலன்னு நினைக்கிறோம். இதே பையன் வெளியில போயிட்டு கொஞ்சம் நேரம் ஆனா போறோம், பள்ளியிட்டு போயிட்டு வரப்போகும்போது ஏதாவது கொஞ்சம் தேடையில் கொஞ்சம் தடை இருந்தா போறோம். அவன் என்ன நினைக்கிறோம், இவன் எங்க சுத்த போனாலும் ஏறு பண்ணாலும் இப்படியே பண்ணிதான் அந்த வெறுப்புணர்வு இங்க தூண்டுச்சு. இந்த உணர்வின் தன்மை அவன் மேல வெறுப்பட போகும்போது, இவன் நடந்து வரப்போகும்போது இந்த சிந்தனை தாயின் உணர்வு பட்டத்தின் அவன் நினைச்சான் மேடு பள்ளம் தெரியாம கீழே விழுந்துருவான். விழுந்த உடனே நான் நினைச்சேன், நீ எங்கேயாவது குறும்புத்தனம் வந்துட்டு கீழே விழுந்துன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. நீ குறும்புத்தனம் பண்ணல, அதனால நேரம் ஆச்சுன்னு தெரிஞ்சு எங்க போய் குறும்புத்தனம் பண்ணு, இதைத்தான் நம்ம நினைப்போம். ஏன்னா நம்ம உணர்வு தான் நாங்க வீழ்த்தினது என்று யாரும் நினைக்கிறது. தாய்ப்பாசம் எப்பயுமே அவன் மேலே அன்பு கலந்ததாக இருந்தாலும் வேதனைப்பட்ட உணர்வுகள் இங்கு செலுத்தப்படும் போது நம்மை அறியாமலேயே நம்ம குழந்தைக்கு நாம் தீங்கு விளைக்கிறோம் என்ற நிலையை அறியாத நடக்கின்றது. ஆக தெரிஞ்ச அல்ல பாசத்தார். ஆக இப்படியானே இவன் குறும்புத்தனம் பண்ணா, எங்க போய் விளையாண்டுகிட்டு இருக்கானோ, யாரோட வம்பு இருக்கிறானோ, இப்படி எல்லாம் வரும். அப்ப அந்த உணர்வு என்னச்சு அதைத்தான் கேட்கும். அப்ப நாம இதுக்குதான் தீபத்தை கேட்டு இந்த பொருள் இருந்துச்சு. அப்ப அவனுக்கு தெளிவான மனம் வர வேண்டும், அவனுக்கு கூட நல்ல கல்வி ஞானம் பெற வேண்டும், சிந்திக்கும் ஆற்றல் பெற வேண்டும் என்று இந்த உணர்வு எண்ணம்னா அவனை பற்றி வெறுப்பு உணர்வு நமக்குள் விளையிறதில்லை. ஆக இது என்று நாம் எடுக்கும் இந்த உணர்வு இது சிவத்த விஷ்ணு தரிசனம். இந்த உணர்வின் தன்மை அவன் மேல் பகமை அல்லாது நன்மை ஊட்டும் உணர்வுகள் நமக்குள்ள அவனால் மகிழ்ச்சி தோற்றும் உணர்வுகள் வருகின்றது. அவனை நினைக்கும் போது அவன் தவறான நிலை இருந்தாலும் இந்த நினைவு உடனே சிந்தித்து திரும்ப செய்யும் இந்த நிலை வருகின்றது. உங்க அனுபவத்தில் பார்க்கலாம். இதுக்குதான் இந்த கோயிலை கட்டணும். கோயிலை நம்ம மதிக்கிறோமா இல்ல, 2 போறவங்க 2 கார்த்திகை நட்சத்திரம் ஆச்சு 2 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கலாம், இவருக்கு ஒரு ரூபாய் கொடுத்தோம், ஆக நீ போய் ஆண்டவன்கிட்ட நேரா சொல்லி எனக்கு உத்தரவாதம் வாங்கி கொடுன்னு கேட்கறதுக்கு தான் இருக்கிறோம். 2 தேங்காய் பழத்தை உடைச்சு அவனுக்கு வரும்போது கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா இவர் என்ன ஆச்சோ தெரியல, இவன் எதிர்காலம் என்ன ஆச்சோ, இதைத்தான் நினைக்கிறோம். ஆக நம்ம சாங்கியங்களும் சாஸ்திரங்களையும் பார்த்து நம்மளுடைய மனசை நாம் எண்ணிப்படி நம்ம சங்கடமா இருக்கும், தேங்காய் அது மாதிரி தான் வரைக்கும். அதே மாதிரி கான் மேல பூ வச்சு கேட்கறவங்களும் பலர் உண்டு. இவன் என்ன செய்யறாங்க, எனக்கு நல்ல மனசு இருக்கணும், அந்த பொண்ணு மேல பிரியமா இருந்து இந்த தொழில் நடத்தணும் அப்படின்னு சொன்னா வெள்ளைப்பூ வேணும்னு நினைப்பாங்க. ஆனா அந்த வெள்ளைப்பூ வேணும்னு நினைச்சிட்டாலும் பரவாயில்ல, இவங்க இந்த வெள்ளைப்பூ வேணும்னு நினைச்சு விட்டு
படக்கு 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 இந்த கண்ணை பாய்ச்சுவாங்க. இந்த உணர்வின் தன்மை பார்த்தோன்னே இந்த உணர்வுக்கு அதுக்கும் சொல்ல அந்த சிவப்பு இவங்க உணர்வு எதிர்த்தோட சிவப்பு தான் உங்களுக்கு வேணா பார்க்கலாம். ஆக நீங்க வெள்ளப்பூ கிடைக்கணுங்கிறதுல ஏதோ அவன் நல்ல நிலையில இருக்கணும், எப்படி அதுக்கு உண்டான அருள் கிடைக்கும் நீங்க பேசாம இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இதுல இவங்க மேல ஒருத்தர் மேல பெரியமா இருக்கும், இந்த பொண்ணு நம்மளுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இது கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்குமா கிடைக்காதான்னு இந்த உணர்வு எடுத்து பார்ப்பாங்க. இந்த உணர்வு நினைச்சு இந்த சிவப்பு பிள்ளை வந்து கலைஞ்சிருக்கும். அப்புறம் இந்த நல்ல பொண்ணா வந்து ஜாதகம் பார்த்து ஜோசியம் பார்த்து சாமிகிட்ட பூ வச்சதுல இதாகி போச்சு. இதுலயும் தட்டி கழிச்சிடும். இப்படிதான் நம்முடைய சாங்கியங்களை சொல்லி நம்முடைய நல்ல மனசை கெடுத்துக்கிட்டு நம்ம அறியாமலேயே நம்ம உணர்வை மாற்றிக்கிட்டு இருக்கிறோம். இதை போன்ற நிலைகள்லாம் தெளிவாக்குறான் கோயில் என்ற நிலையில் நாம் மறந்துட்டோம். ஞானிகள் காட்சி அறுவடையில் தீபத்தை காட்டும் போதெல்லாம் உங்க குழந்தை ஞானியா இருக்கணும். நம்ம குடும்பத்துல நம்ம கடையில வியாபாரம் வாங்கி தரணும், அவங்க தான் பொருள் இருந்து செயல்படணும், அவங்க குடும்பம் எல்லாம் அந்த பொருள் இருந்து செயல்படணும், அவங்க குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படணும். இதை என்னணும் அப்ப நாம் அதுவா இருக்கும். ஆகவே நமக்குள் இருக்கக்கூடிய பகுமனுக்கு ஒருத்தர் கொடுக்கல, வியாபாரத்தில் இருக்காங்க, அவங்க குடும்பத்திலும் பொருள் இருந்து செயல்படக்கூடிய சக்தி இருக்கு, அவங்க வியாபாரம் பெருகி அவங்களுக்குள் மகிழ்ச்சி ஏற்படும், அந்த நிலை வரணும் அப்படின்னு சொன்னோம்னா நாம் அவங்க மேல இருக்கிற வெறுப்பம் மறக்கிறோம், நல்லது எண்ணத்தை பார்க்கிறோம். ஆக நமக்குள் அறியாதை சேர்ந்த சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த இந்த பகம உணர்வை மாற்றுறதுக்கு கோயில் வைக்கிறாங்க. இதுதான் நமது குருநாதர் சொன்ன வழிப்படி பல சக்திகளை கொடுத்தாலும் அது நமக்குள் வலிமை இருக்கிறது என்ற உணர்வை பாய்ச்சினால் அது உனக்குள் அந்த வலிமை கூடுகின்றது. எது தீமை செய்யும் வலிமை கூடுகின்றது, ஆனால் நன்மை செய்யும் வலிமை இருக்கிறது, மிக சக்தி வாய்ந்தது. அவர் காந்திஜி என்ன செய்கிறார்? அவர் எல்லாவற்றிலும் வெல்லக்கூடிய சாந்தத்தின் தன்மையை வலிமை பெற்றது. நாம் என்ன செய்கிறாரோ அவர் கோபத்தின் நிலையை காட்டவில்லை. இருந்தாலும் அவருக்கு நல்ல புத்தி வர வேண்டும் என்ற உணர்வுதான் வாழ்நாளிலே காட்டினார். அதனால கோட்சா என்ன செய்தான்? அடுத்த மதத்திற்கு இவர் காட்டினா இவர் விட்டோம்னா நம்ம மதம் அழிஞ்சு போகணும் அவர் கொண்டான். ஏன்னா தன் இனம் என்ற நிலையில தன்னை காக்க வரப்போகும்போது நல்லவரை அழித்து விட்டார். இந்த உலகமே நல்லதை அழிக்கும் நிலை வந்துவிட்டது. ஆகவே அவருடைய எண்ணம் நல்லதை என்ன அவர் செய்து கொண்டு அந்த சார்ந்த மகானை நம்ம காலத்தில் தட்டவர். ஆனால் அவரை அழித்திடும் உணர்வு வரப்பும் அந்த உணர்வின் மக்களை வெறித்தன்மை ஆகி இதன் உணர்வு இன்று நாம் வெறித்தன்மையாக சுழன்று கொண்டிருக்கிறோம். ஆகவே இதை போன்ற நிலையில் நாம் எதை என்றுமோ நமது உயிர் உருவாக்கி விடுகின்றது. இதை போன்ற சந்தர்ப்பத்தில் நாம் உருமாற்ற நாம் ஆலயங்களில் பண்புகளை வளர்ப்பதற்கும் அன்புகளை பேணிக்கிறதும் சகோதர உணர்வு ஒன்று சேர்க்கவும் நம்மை எதையாவது வரும் தீமைகள் அகற்றவும் தான் கோயில். அதனால் இந்த தெய்வீக குணத்தை நாம் பெற வேண்டும், தெய்வ பண்புகள் எண்ணிலே வளர வேண்டும், நாளை வருவர்கள் அந்த நிலையை பெற வேண்டும், என் குடும்பத்தில் அந்த நிலை பெற வேண்டும், என் வாடிக்கையாளர் அந்த நிலை பெற வேண்டும் என்ற உணர்வினை கூட்டினால் அந்த அரும்பெரும் சக்தியை நமக்குள் சேர்க்கிறோம். ஆகவே மலரை போல மனம் பெற வேண்டும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும், மகிழ்ச்சியில் அல்வட்டத்தில் நான் வாழ வேண்டும், இந்த ஆலயம் வருவோரும் அந்த நிலை பெற வேண்டும் என்று இந்த உணர்வினை நாம் வளர்த்து பழக வேண்டுமே தவிர அதை வைப்பதற்கு தான் அங்கே ராமாயணத்தில் ஜனக சக்கரவர்த்தி அவன் சீதாவை திருமணம் செய்ய சுயவரைக்க வைக்கின்றான். இப்ப அவரவர்கள் குணங்கள் கொண்டு தன்னுடைய வலிமை காட்டுகின்றனர். ஆனால் ராமனோ தனக்குள் இருக்கும் தீமை செய்ய எண்ணத்தை ஒடித்தே விடுகின்றான். அப்ப தீமை செய்யும் எண்ணங்களை நீக்கப்படும் போது சீதா என்ற நிலையை அந்த சந்தோஷமான உணர்வை தனக்குள் அரவணைத்துக் கொண்டிருந்தான். கல்யாண ராமா, நாம் கோயிலில் நமது எண்ணங்கள் ஒன்று சேர்த்து வாழ்ந்தால் நமக்குள் பகைமை உணர்வதால் ஏற்படும் நோய்களும் கோபமும் குரோதமும் வேதனையும் ஆக ஒருவரை அழித்திடும் என்று கொடூர நிலையும் இதை போன்ற உணர்வு இங்கே நீக்கப்படுகின்றது. அப்படி நீக்கப்படுவதற்குத்தான் கோயிலே நாம் அந்த தெய்வ குணம் நீங்க பெற வேண்டும் என்று எண்ண செய்வதும் அந்த நிலைதான். இதைத்தான் நாம் இப்போது அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும். நாம் தியான வழியில் உள்ளவர் அனைவரும் அந்த நிலை பெற வேண்டும். நாம் பார்க்கும் அனைவருடைய நிலைகளும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும். அவர்கள் பொருளறிந்து செயல்படும் இச்சக்தி பெற வேண்டும். தெளிந்த மனமும் மலரைப்போல மனம் பெற்று மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்று நாம் தியானங்களில் இந்த உணர்வின் தன்மை நாம் வளர்த்துக் கொண்டால் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை பகைமை உணர்வு தாக்கும் நிலையிலிருந்து தடுத்து இந்த உணர்வினை நாம் வளர்த்தால் அதை பற்றுடன் பற்றுகின்றோம், வாழ்க்கையில் பற்றற்ற நிலையில் பெறுகின்றோம். ஆகவே இந்த மனிதன் நிலைகளில் நாம் மனிதன் பற்றை நாம் அறியமானால் நமது உயிர் இங்கே வந்து விடுகின்றது. இப்ப வேதனை பெறுவரை அதிகமாக பண்புடன் நாம் பாசத்துடன் கேட்டறிந்தால் அந்த வேதனை உணர் நமக்குள் வந்த பின்
நமது ஆன்மா இந்த புவியின் ஈர்ப்பிற்கு வருகின்றது. இந்த வேதனை இந்த உணர்வுகள் நமக்குள் வராத தடுக்க ஈஸ்வரா இந்த அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும் என்று எண்ணி இப்ப அவருடைய உடல் நலம் பெற வேண்டும், அவர் வாழ்க்கையிலும் குடும்பங்களின் நலம் பெற வேண்டும் என்று எண்ணினார். அந்த உணர்வுகள் நமக்குள் இங்கே படைக்கப்பட்டு அந்த உணர்வின் தன்மை நமக்குள் வருகின்றது. இப்படி ஒவ்வொரு நொடிகளிலும் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் நிலையை பற்றுடன் பற்றினால் நான் சிவனாலயத்தில் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நமக்குள் ஆனால் நம் உள் சென்று இந்த உணர்வின் ஒளியாக மாற்றி இந்த கணக்கின் பிரகாரம் இந்த உயிர் இந்த பிறவில்லா நிலை என்ற நிலை அடையச்சு. இதற்கு முன்பே நமக்குள் எடுத்த இந்த விஷயத்தின் தன்மை இந்த இன்னொரு உடற்படாத நிலைகள் அங்கு கருக்கிவிட்டு உயிரை போன்ற உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி என்றும் பிறவில்லா நிலைகள் அடைய செய்யும். அதுதான் இன்றைக்கு நமக்கு தேவை. இந்த ஜாதகமும் ஜோசியமும் கடவுள் காப்பாற்றுவான் என்று அந்த புத்தனின் நிலையை கொண்டு வாழ்ந்த சாந்தமும் ஞானமும் பெற வேண்டும் என்று வாழ்ந்த ஜப்பானில் அந்த அணுகுண்டு என்று வீசப்படும் போது அந்த அதாவது ஒரு வீட்டு வாசப்படிகளில் போகணும்னாலும் அதுக்கு சாஸ்திரம் உண்டு, சாங்கியம் உண்டு. ஆகவே நமக்குள்ளாத சாஸ்திரங்கள் கம்மி. ஆனால் ஜப்பானில் புத்தனுடைய நிலைகள் வரப்போகும்போது வீட்டு வாசக்குள் போகும்போதும் பிறனுடைய நிலைகளை நாம் எப்படி இருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு இருக்கின்றார்கள். அப்படி இருக்கக்கூடிய இது நிலையை வெளியில போகணும்னாலும் உட்கார்ந்தாலும் எல்லாத்துக்கும் ஜாதியத்தை பார்ப்பாங்க. அப்பேற்பட்ட நாட்டில் தான் ஹீரோஷிமாவில் அந்த ஜெர்மனியில் உருவாக்கப்பட்ட அந்த அணுகுண்டை அவன் ஜெர்மனி வீழ்ச்சி அடைந்தப்பன் அடவை எடுத்து, ஏனால் அவன் மக்கள் எல்லாம் இறந்து விடுவார் என்ற நிலை கொண்டு அவன் நிறுத்தி வைத்தான். ஆனால் கடைசியில் அதை எடுத்து ஜப்பானை அடக்கி இந்த குண்டை போட்டான். ஆக அங்க இருக்க ஒரு அனைவரும் ஒன்று போல மடிந்தது. இவனுடைய ஜாதகமும் ஜோசியம் எங்கே போனது? இன்று ஜாதகமும் ஜோசியம் நாம் பார்க்கின்றோம். பஸ்ல போகும்போது இப்ப ட்ரெயின்ல போகும்போது நொறுங்குது. ஜாதகத்தில் ஆயுள் காலம் இவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க, அங்க போறவன போயிடுறாங்க. என்ன பண்றது? ஆகவே இந்த உயிர் என்றைக்குமே அழிவதில்லை. ஆக ஜாதக பிரகாரம் இந்த உணர்வின் தன்மை ஒளி எடுத்த பின் அடுத்த உணர்வுக்குத்தான் தாவி செல்லுகின்றது. ஆக உடல் மடிகின்றது. உணர்வு அது இந்த உடலுடன் இந்த உயிருடன் ஒன்றி மறு உடலை உருவாக்குகின்றது. அது இன்னைக்கு வெள்ளை சட்டை போட்டுக்கிறோம், நாளைக்கு கலர் சட்டை போடுறோம். இதை போன்றதான் சட்டை போன்றதான் இந்த உயிருக்கு, இந்த உணர்வு கொப்பதானது. காரணம் இன்று பார்க்கலாம், இன்று புழு தன் மலத்தால் கூடு கெட்டது. ஆனால் கூட்டுக்குள் சிக்கியத்தின் தப்பி ஓட வேண்டும் என்று எண்ணுது. ஆனால் அறப்பட்ட பின் போக வேண்டும் என்ற உணர்வு வரப்போக முடியாது போகுது. தன் உணர்வின் தன்மை சிறுக சிறுக சேர்த்து அந்த புழுவின் உடல் குறுகி ஒரு பூச்சி என்ற ரூபம் அடைகின்றது. அந்த பூச்சி என்ற நிலை வரப்போகும்போது தப்பிக்க வேண்டும் உணர்வு கொண்டு அது கத்திட்டு வெளியிடும். அதுவரை அந்த சிந்தனை இல்லாமல் போகுது. இப்ப வெளிவந்த பின் என்ன செய்யுது? வெறுவான உடலாக இருக்கும்போது வேறொரு செடியின் தன்மை உணவாக கொள்ளும். கடினமான தோடாகி அதிலிருந்து உருமாறி இதே வந்து தூரின் தன்மை மாறி சட்டையை காய்ச்சி விட்டு போகுது. இதை போன்றுதான் நமது உயிரின் இயக்கங்கள் இந்த உடலின் தன்மை மாற்றுவதும் மாற்றிக்கொண்டே இருப்பதும் இவருடைய நிலை. ஆனால் நாம் மாறாத நிலை வேண்டும். நாம் தீயிலே குதித்தால் உயிர் வேவதில்லை, உடல் கருகி விடுகின்றது. கரிய உணர்வு வளர்ந்து விட்டால் நாம் யார் மேலே பட்டு நம் கடைசி நிமிடத்தில் அந்த மாதிரி போறனே என்று நண்பரை நினைத்தாலோ அல்லது தம் குழந்தையை நினைத்தாலோ இந்த உயிரான்மா அந்த உடலுக்குள் சென்று இந்த தீயில் வென்ற அந்த உணர்ச்சியை தான் அங்கே தோற்றும். இதை போன்ற உணர்வுகள் நமக்குள் வராது தடுப்பதற்குத்தான் இந்த மனித உடலுக்கு பின் எதுவென்ற நிலைகள் நான் செல்தல் வேண்டும். ஆகவே நம்மை பிறர் குறை கூறினாலும் அந்த உணர்வை நாம் நுகர்ந்து விட்டால் அந்த உணர்வு தான் நம்மை இயக்கும். ஆனால் அந்த குறையின் உணர்வை நாம் தடுத்து அந்த அருளை பெற வேண்டும், அவன் அறியாத இருள் நீங்க வேண்டும் என்று நம்மை மாற்றிக் கொள்தல் வேண்டும். இதை போன்ற உணர்வுகள் நமக்கும் மாற்றி இந்த வாழ்க்கையை தியானமாக்கி நீங்கள் எண்ணும் போது அந்த துருவ நட்சத்திரத்தின் பேராற்றலை நீங்க பெரும் தகுதி ஏற்படுத்துவதால் நமது குரு காட்டிய அறுவழியை இந்த நிலையை உங்களுக்குள் உருவாக்கும். ஆகவே நாம் மணி என்ன இருக்கணும் ஏன்னாச்சா, ஏன்னா மழை காலமா இருக்குனால வீட்டுக்கு போற ஞாபகம் வந்துருச்சுன்னா அப்புறம் கேட்கறது கொஞ்சம் இதாயிக்கும். அதனால நாம ஒவ்வொருவரும் நாம் எதை பார்த்தாலும் அந்த உணர்வுகள் நம்ம இயக்கக்கூடாது, நாம் அதை அடக்கி பழகுதல் வேண்டும். அதுக்குத்தான் இந்த சக்தியை கொடுப்பது. நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க, திடீர்னு சோர்வடைய போகும்போது இந்த சோர்வடைய நேரத்தில் யாராவது உங்களுக்கு தீங்கி செய்தால் அந்த உணர்வு உடனே கடுகடுப்பு வரும், கோபம் வரும், அவன் நினைவு வரும். ஏனென்றால் அது நம்முடைய ஆன்மாவில் இருக்கணும், இது நுழைஞ்சிடணும்.
இந்த உணர்வின் தன்மை கொண்டு நம்ம நல்ல குணத்தை இயக்காது செய். இதை போன்ற நிலைகள் இப்போது எந்த நிமிஷத்தில் நாம் வந்தாலும் ஈஸ்வராயின் நம் உயிரை எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று ஏங்கி பெறுவது வேண்டும்.